ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை கோயிலை பற்றி தாங்க. அதனுடைய சிறப்பு பதிவுகள்லாம் நான் சொல்கிறேன். பர்சனலாக எனக்கு நடந்த அனுபவத்தையும் நான் சொல்கிறேன். திருவண்ணாமலை கோயிலுக்கு நான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் இந்த மாதிரி எதையும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் கிளம்பி அண்ணாமலையாரை தரிசிக்க போயிடுவேன். என் மனசில் என்ன ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவரை போய் பார்க்கணும், தரிசனம் பண்ணணும். எனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள்லாம் அவர் பார்த்து சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயத்தை மனசில் உள்வாங்கிட்டு நான் போயிட்டு வந்துட்டுனாவே எனக்கு நிம்மதியாக இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க நீங்களும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பூதநாராயண பெருமாள்னு ஒருத்தர் இருப்பார். அவரை பார்த்து வணங்கிட்டு நேராக ராஜகோபுரத்துட்டு வந்துடுங்க. ராஜகோபுரத்துக்கிட்ட இருந்து ஒரு கற்பூரம் வாங்கி பருத்தி கும்பிட்டு ராஜகோபுரத்தை உயர்ந்து பார்த்து, அந்த கோபுரம் மாதிரியே நாங்களும் கம்பீரமாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு உள்ளுக்குள்ளார போங்க. கோயிலுக்குள்ளார போனீங்கன்னா இடது பக்கமாக முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சியளித்த கோயில் அங்கே இருக்குங்க. அந்த கோயிலுக்குள்ளார போய் முருகனையும் வணங்கி கொண்டு வெளியே வந்து அண்ணாமலையாரை பார்க்க போகும்போது நந்தி இருப்பார். அவரையும் வணங்கிட்டு உள்ளுக்குள்ளே அண்ணாமலையாரை பார்க்க போயிருங்க. உங்கள் மனசில் என்ன கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அவருடைய காலடியில் வச்சு வணங்கிட்டு நேராக வெளியே வந்தால் உண்ணாமலை அம்மாவை பார்க்க போங்க. உண்ணாமலை அம்மையாரோடைய கோயிலுக்குள்ளார போகும்போது ஒரு நவகிரகம் இருக்கும். அதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்திய முனிவர் தன்னுடைய கைகளாலேயே அந்த நவகிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அதையும் வணங்கிட்டு உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தருக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்கும். சின்னதாக தான் அங்கே இருக்கும். அங்கே போய் அவரை பார்த்து நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லி அவரையும் வணங்கிட்டு உள்ளுக்குள்ளார நேராக போய் உண்ணாமலை அம்மையாரையும் வணங்கி மனமுறிய வணங்கிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா பிரசாத ஸ்டால் இருக்குங்க. அது ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோபுரம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா இடைக்காடர் சித்தருடைய ஜீவசமாதி. இதனால தாங்க அங்கே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நிறையா சித்தர்களுடைய ஜீவசமாதி அங்கே இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இடைக்காடர் சித்தருடைய ஜீவசமாதி கோயிலுக்குள்ளாரையே இருக்குதுங்க. இடைக்காடர் சித்தர் யார் அப்படின்னா, பக்தருக்காக நவகிரகத்தையவே திசையை திருப்பி பக்தரை காப்பாற்றிருக்கிறார். அவ்வளோ பெரிய முனிவர் சித்தர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு நம்ம போகிற பாக்கியத்தில் இந்த மாதிரி சில விஷயங்களை மிஸ் பண்ணாமல் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய மனக்குறைகள் தீரும், கஷ்டங்கள் தீரும், நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான சகல சௌபாக்கியமும் கிடைக்குங்க. அதை நம்ம கரெக்டான நடைமுறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. கண்டிப்பாலும் திருவண்ணாமலை போய் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு கடவுளுடைய அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.